Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு கூகுள்ல இருக்க crazy and useful tips and tricks தான் சொல்லி தர போறேன். ஸோ இதில் நிறைய hidden features வந்து நம்மளுக்கு இருக்க நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் என்னென்னு ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே கூகுளில் ஏதாவது தேடினீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ரிசல்ட் வரும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் எல்லா லிங்க்கையும் வந்து மல்டிபிள் டேப்ஸில் ஓப்பன் பண்ண நினைக்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நிறைய லிங்க் இருக்குல்ல, நான் ஒரு டேபையும் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப் கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் வந்து இன்னொரு லிங்க் மேலே ப்ரெஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப் அந்த மாதிரி செப்பரேட் டேப்ல ஓப்பன் பண்ணி பார்க்குவோன்ட்டு நம்ம நினைக்குவோம். ஸோ ஒரு தடவையும் வந்து இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லிங்க் நியூ டேப் கொடுத்தா வந்து நம்மளுக்கு ஃபெட்டப்பே ஆகிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து உங்கள் ப்ரௌசருக்கு போயிட்டு google.com அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு செட்டிங்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது. இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் செட்டிங்ஸ்னு இருக்குல்ல, இது மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வே ரிசல்ட்ஸ் ஓப்பன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கீழே வந்து ஓப்பன் ஈச் செலக்டட் ரிசல்ட் என்ன நியூ ப்ரௌசர் விண்டோ. ஸோ இது வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லிங்க் நியூ டேப் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் அந்த லிங்க் மேலே ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணாலே வந்து உங்களுக்கு புது டேப்ல ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு சேவ்ன்ற பட்டன் இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஷன் மேலே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு வாட்டி கிளிக் பண்ணாலே போதும், எல்லா லிங்க்கும் வந்து செப்பரேட் டேப்ல ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பவுமே வந்து கூகுள் ஏதாவது சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டாப் 10 ரிசல்ட்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட்டில் வரும். அப்புறம் நீங்கள் கீழே போயிட்டு நெக்ஸ்ட் இல்லை வியூ ஆல் பண்ணால் தான் வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் ரிசல்ட்ஸ் வரும். பட் உங்களுக்கு வந்து 20 ரிசல்ட்ஸ் இல்லை 30 ரிசல்ட்ஸ் வந்து அட் அ டைம் உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ்லேயே வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் மறுபடியும் உங்கள் ப்ரௌசர் போயிட்டு google.com அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே கீழே வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சர்ச் செட்டிங்ஸ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுங்கள். பண்ணோடனே உங்களுக்கு வந்து இங்கே ரிசல்ட்ஸ் பர் பேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் 100 செட் பண்ணியிருந்தேன், அதனால தான் எனக்கு அவ்வளோ ரிசல்ட்ஸ் காமிச்சிச்சு. உங்களுக்கு வேணும்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து 10 இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் 20, 30 இல்லை 40 இல்லை 50, 100 வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அவ்வளோ ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்துடும். ஸோ இதை செட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் கீழே போயிட்டு சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கூகுளில் வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ சில பேர் வந்து உங்களோட மதர் டங் தமிழ், தெலுங்கு, மலையாளமோ, ஹிந்தி இந்த லாங்குவேஜ்லலாம் யூஸ் பண்ண நினைப்பீங்க. ஸோ அதுவும் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் அதே மாதிரி நீங்கள் கீழே செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே சர்ச் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதுல போயிட்டு இங்கே வந்து உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் லாங்குவேஜ்னு இருக்குல்ல, ஸோ இது மேலே கிளிக் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா வந்து இங்கே ஷோ மோர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே தமிழ் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மறுபடியும் சேவ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து தமிழில் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ கீழே வர ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு தமிழில் சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லார்ஜ் நம்பர்ஸை வந்து படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்போன்னு பார்த்து நம்ம யூனிட்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டு இருந்தா விடிஞ்சிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, டக்குன்னு நீங்கள் கூகுள் போயிட்டு அந்த நம்பரை டைப் பண்ணிட்டு = இங்கிலீஷ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக வந்து அந்த நம்பரோட வேர்ட்ஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ இது மூலிமா நீங்கள் டைரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஃபெஸ்டிவல் எந்த வருஷத்துல எந்த டேட்ல வருதுன்னு சொல்லிட்டு உங்களால ஈஸியா பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நீங்க வந்து உங்க ப்ரௌசர் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் திவாலி எடுத்துக்கோங்க, திவாலி இன் 2021 அப்படின்னு போட்டா உங்களுக்கு வந்து டேட்டோட வந்துடும். ஸோ நீங்க வந்து எந்த ஃபெஸ்டிவல் வேணாலும் எந்த வருஷத்துல எந்த டேட்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியா இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கூகுள்ல எப்படி காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க கம்ப்யூட்டர் இமேஜஸ் சர்ச் பண்ணுறேன். ஸோ இது வந்து யூடியூபர்ஸ் வந்து ரொம்பவே ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏதாவது இமேஜ் எடுத்தால் அது காப்பிரைட்டாக இருந்தால் உங்கள் சேனல் மேலே காப்பிரைட் இஷ்யூ வரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே டூல்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து யூசேஜ் ரைட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் இருக்குல்ல, அது செலக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வர எல்லா இமேஜஸும் வந்து காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ். ஸோ நீங்கள் இதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த காப்பிரைட் இஷ்யூஸும் வராது. அடுத்து வந்து ரொம்பவே ஒரு கிரேசியான டிப் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் யாராவது கூகுளில் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண நினைக்கிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸோட யூஸ் பண்ண நினைக்கிறீங்களா? ஸோ நீங்கள் வந்து கூகுள் போயிட்டு ஜஸ்ட்
கூகுள் மிரர் சர்ச் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருதுல்ல. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கூகுளே வந்து உங்களுக்கு ஒரு மிரர் இன்டர்ஃபேஸில் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து லைக் பேக் சைட்லேருந்து தான் வரும். உங்களோட சர்ச் ரிசல்ட்ஸும் வந்து பேக் சைட்லேருந்து தான் வரும். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் வாட்டர்னு இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு டோட்டலி ஒரு அண்டர் வாட்டர் ஃபீல் கொடுக்கும். லைக் ஃபிஷ்ஷஸ், வாட்டர் அந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிராவிட்டி. ஸோ கிராவிட்டினா நான் எல்லாம் வந்து கீழே புல் பண்ணல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கிராவிடேஷன் ஃபோர்ஸால கீழே போகிற மாதிரி இருக்கும். ஏதாவது சர்ச் பண்ணீங்கன்னா கூட அது வந்து உங்களுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ல கீழே வந்து விழும். பார்த்தீங்கன்னா இங்கே நான் லேட்டஸ்ட் நியூஸ்ன்னு சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ சர்ச் ரிசல்ட்ஸ் கூட உங்களுக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் வந்து கீழே விழுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே க்ரேஸியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் இருக்கும் போது கிட்ஸ் வந்து ஸோ இன்டர்நெட்டுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. ஏதாவது கற்றுக்கணுன்னா வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி கற்றுக்குறாங்க. பட் உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி சம்டைம்ஸ் தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் வந்து பாப்அப் ஆகும், ஆட் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வரக்கூடாதுன்னா நீங்கள் கீழே செட்டிங்ஸ் இருக்குல்ல, ஸோ அது போயிட்டு இங்கே சர்ச் செட்டிங்ஸ் இருக்குல்ல, ஸோ அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டர்ன் ஆன் சேஃப் சர்ச்னு இருக்கு. ஸோ இதை நீங்கள் டிக் பண்ணிட்டு கீழே போயிட்டு சேவ் கொடுக்கலாம். ஸோ இது பண்ணுறதுனால வந்து தேவையில்லாத கண்டென்ட் எதுவுமே வராது. ஸோ தெரியாமல் கூட வந்து எந்த ஆடில் கெட்ட விஷயம் எதுவுமே வராது. ஸோ கிட்ஸும் வந்து ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணலாம். இந்த செட்டிங்ஸ் வந்து டெஸ்க்டாப்பில் மட்டும்தான் இல்லை, நீங்கள் வந்து மொபைல்லையும் இதே செட்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிட்ஸுக்கும் மொபைல் கொடுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கூகுளில் நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணீங்கன்னா இல்லை லேட்டஸ்ட் நியூஸ் ஏதாவது சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் லிங்க் தான் வரும். லைக் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டது இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டது அந்த மாதிரி லிங்க் தான் உங்களுக்கு வரும். பட் உங்களுக்கு வந்து நேற்று என்ன ஆச்சு இல்லை லாஸ்ட் 1 ஹவரில் ஏதாவது அப்டேட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போது ஏதாவது சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு டூல்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபில்டர் இருக்குது, எனி டைம்னு இருக்குல்ல. ஸோ அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ பாஸ்ட் ஹார் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் 1 ஹவரில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ அது மட்டும் அதோட லிங்க்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பாஸ்ட் 24 ஹவர்ஸ் போட்டிங்கன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸில் என்னென்ன நியூஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு டாப் லிங்க்ல வரும். ஸோ இது மூலமா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி லேட்டஸ்ட் நியூஸை வந்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் கேம்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு கேமை இன்ஸ்டால் பண்ணாமல் ஆன்லைனில் வந்து நீங்கள் விளையாடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கூகுள் கேம்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே நிறைய கேம்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து பப்ஜி அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஸோ ஜஸ்ட் ஆன்லைனில் டைம் பாஸ்க்கு சும்மா விளையாடுற மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் இப்போது பேக்மேன் கேம் செலக்ட் பண்ணேன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் இங்கே பேக்மேன் டூடல்னு இருக்கா. ஸோ இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு அந்த கேம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து டைம் பாஸ்க்கு எப்பயாவது கேம் விளையாடணும்னா இந்த கேமை விளையாடலாம். ஸோ நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து சில வேர்ட்ஸ் நம்ம வாயிலே நுழையாது. இது நம்மளுக்கு வந்து எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ ஐ திங்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது ரொம்பவே ரிலேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த வேர்டை வந்து கூகுளில் போட்டு அது பக்கத்தில் நீங்கள் ப்ரனவுன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேர்டு எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் ஸ்பீக்கர் இருக்குல்ல. ஸோ இது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்பீக்கரில் பேசியே காமிப்பாங்க அது எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுன்றது. ஸோ இது மேலே கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து வாய்ஸ் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சோஷியல் மீடியாஸ்லாம் வந்து நிறைய ஃபேக் ஐடிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேக் ஐடிஸ் யூஸ் பண்ணுறவங்கலாம் மோஸ்ட்லி அவங்களோட பிக்சர் வைக்கவே மாட்டாங்க. ஸோ கூகுள்லேருந்து சும்மா ஏதோ ஒரு ரேண்டமாக பிக்சர் டவுன்லோட் பண்ணி டிபியாக வைக்குவாங்க. ஸோ ஆனால் நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்கலாம் அது வந்து நிஜமாலே அவங்களோட பிக்சரா இல்லை சும்மா கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ண பிக்சரான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் கூகுள் போயிட்டு இங்கே வந்து இமேஜஸ் இருக்குல்ல. ஸோ இது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இங்கே கேமரா மாதிரி ஒரு இருக்கா. ஸோ இது மேலே கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அப்லோட் அன் இமேஜ் இருக்குல்ல செகண்ட் டேப். ஸோ இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஸோ அந்த இமேஜை வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுங்கள். வந்து உங்களுக்கு வந்து அந்த இமேஜோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இது மூலயமா வந்து இது கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ண இமேஜா இல்லை ரியல் இமேஜான்னு உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இப்போ நான் சொன்ன 12 டிப்ஸில் வந்து எது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you next video. Bye bye.